நயனம் கலதஸ்ருதாரயா வதனம் கத்கதருத்தயாகிரா புலக்கைர் நிஷிதம் வபூகதா தவ நாம கிரகணே பவிஷ்யதி அப்படின்னு சொல்றேன். நயனம் கலதஸ்ருதாரயா கிருஷ்ணா அப்படின்னு சொன்ன உடனே கண்கள்ல இருந்து என்ன ஆகணுமா, தண்ணீர் தார தாரையா வர ஆரம்பிச்சணும். நயனம் கலதஸ்ருதாரயா வதனம் கத்கதருத்தயாகிரா கழுத்து என்ன ஆகணும், தொண்டை கழுதலுக்கு ஆரம்பிச்சணும். புலக்கயிர் நிச்சிதம் உடம்பு என்ன ஆகணும், மெய்சில் இருக்க ஆரம்பிச்சிடும். எப்ப தவ நாம கிரகணே பவிஷ்யத்தி, உங்க பேரை சொன்ன உடனே அது ஏற்படணும் அப்படின்னு சொல்றாரு. நமக்கு அந்த மாதிரிலாம் வருதா என்ன? ஹரே கிருஷ்ணா சொன்ன தூக்கம் தான் வருது இல்லையா? நாமெல்லாம் ரொம்ப தூரத்துல இருக்கோம், பக்திக்கும் நமக்கும் ரொம்ப தூரத்துல இருக்கும். கிருஷ்ணா சிரிக்கிறான், அந்த கிருஷ்ணா கிடையாது, இந்த கிருஷ்ணா சிரிக்கிறான். உண்மையில் நாம தான் சிரிச்சுக்கணும் நம்முடைய நிலைமையை பார்த்து. நமக்கு இன்னும் என்ன பண்ணலாம், அந்த மந்திரத்தில் கொஞ்சம் கூட ருச்சி வரவே இல்லை. நாம் இதை நினச்சி ஆலோசனை பண்ணணும். நான் இத்தனை வருஷமாக வந்து பக்தி பயிற்சி பண்ணிட்டு இருக்கேனே, எனக்கு ஏன் இன்னும் இந்த ஹரே கிருஷ்ண மந்திரத்தில் சுவை வரவே இல்லை அப்படிங்கிற விஷயத்தை நினச்சி நம்ம என்ன பண்ணணும், கவலைப்படணும். மற்ற கவலைகள்லாம் நமக்கு தேவையே இல்லை. மற்ற கவலைகள்லாம் அனாவசியம். நம்ம எதுக்காக கவலைப்பட்டு இருக்கோம். கோயிலுக்கு வந்து எனக்கு நிறையா சாப்பாடு யாரும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, யாரும் சரியாக கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. பிரபு என்ன பிரபு எல்லாம் அப்படி நடத்துறீங்க? என்னென்னமோ கம்ப்ளைண்ட்ஸ் நம்மளுக்கு இருக்குது, என்னென்னமோ ப்ராப்ளம்ஸ் இருக்குது. நமக்கு இருக்க வேண்டிய ஒரே ஒரு ப்ராப்ளம் என்ன தெரியுமா? என்ன ப்ராப்ளமாக இருக்கணும்? சைத்தன்ய மகாபிரபு அதே சொல்றார், மறுபடியும் 2வது ஸ்லோகத்தில் சொல்றார். நாம் நாமகாரி பகுதா நிஜ சர்வசக்தி தத்ர அர்ப்பிதா நியமித ஸ்மரணேன காலஹ ஏதாத்ரிஷி தவ கிருபா பகவன் மமாபி துர்தைவமீதிருஷம் இஹா ஜனினானுராக. இவ்வளவு கருணையோட எனக்கு இந்த ஹரே கிருஷ்ண மந்திரத்தை, இந்த மந்திரத்தை கொடுத்துருக்கீங்க. இந்த மந்திரத்தில் எல்லா சக்தியும் கொடுத்துட்டீங்க. இந்த மந்திரத்தை சொல்றதுக்கு ஒரு நியதியும் கிடையாது. இந்த மந்திரத்தை சொன்ன அடுத்த க்ஷணம் நாங்கள் என்ன பண்ண முடியும், உங்களை தரிசனம் பண்ண முடியும். இவ்வளவு சிறப்பு இருந்தும் எனக்கு இந்த மந்திரத்தை சொல்றதுக்கு என்ன கிடைக்கல, நான் அனுராக ருச்சி கிடைக்கவே இல்லையே கிருஷ்ணா அப்படின்னு நினச்சி ஒருத்தர் என்ன பண்ணும், இதற்காக பகவான் கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணும், இதற்காக கவலைப்படும். ஒரு பக்தனுடைய கவலை இதுவாக மட்டும்தான் இருக்கணும். என்ன கவலையாக இருக்கணும், என்னால் என்ன பண்ண முடியல, ஹரே கிருஷ்ண மந்திரத்தை ருச்சியோட சொல்ல முடியலையே. மந்திரம் எப்படி தெரியுமா சொல்லணும்? ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்லும் போது மாலைய நகத்தை கூட மறந்து போயிடும். ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே சொல்லிட்டு இருக்கோம். திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் கழிச்சு எடுத்து பார்க்கணும். எடுத்து பார்த்தா மாலை முதல்ல இருக்கு அப்படின்னு என்ன அர்த்தம், தூங்கிட்டோம் அப்படின்னு அர்த்தம், நம்ம கணக்கு பிரகாரம். பட் உண்மையில் எப்படி இருக்கலாம் அப்படின்னா, எந்த மாதிரி போயிடணும் அப்படின்னா, அந்த 1 மணிலேருந்து அடுத்த மணி போகிறதுக்கு கூட அவருக்கு என்ன கிடையாது, ஞாபகம் இல்லை. இந்த மணியை நகர்த்தணும் அப்படின்னு கூட அவளுக்கு என்ன கிடையாது, கான்சியஸ்னஸ் கிடையாது. அவருடைய கான்சியஸ்னஸ் ஃபுல்லாக எங்கே இருக்கு, வெறும் மந்திரத்தில் இருக்கு. வெறும் மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கார். இப்படி சொல்ல ஆரம்பிச்சான்னு வச்சுக்கோங்களேன், 16 மாலை நாள் ஃபுல்லாக பண்ணலாம். இப்பயும் நம்ம பண்ணுறோம், 16 மாலை நாள் ஃபுல்லாக பண்ணுறோம். காலையில் ஜபமாலை எடுத்துகிட்டு சுற்றிக்கிட்டே இருப்போம், மாலையை வச்சு சுற்றிக்கிட்டே இருப்போம். காலையில் சாண்ட் பண்ண டைமில் சாண்டிங் விட்டுருவோம். அதுக்கப்புறம் பஜன் டைமில் ஜபம், கீர்த்தன் டைமில் ஜபமாலை, அப்புறம் கிளாஸில் உட்காந்து ஜபமாலை, அப்புறம் ட்ரைவ் பண்ணிட்டு போகும்போது ஜபமாலை, சைக்கிள் ஓட்டிகிட்டு போகும்போது, 2 வீலர் ஓட்டிகிட்டு போகும்போது, கார் ஓட்டிகிட்டு போகும்போது ஜபமாலை, அப்புறம் செல்ஃபோன் பார்த்துட்டு கடைசி பட்சம் செல்ஃபோன் பார்த்துட்டு, இந்த பக்கம் செல்ஃபோன், இந்த பக்கம் ஜபமாலை, அதுக்கப்புறம் டிவி பார்த்துட்டு ஜபமாலை, அதுக்கப்புறம் எல்லாரோட பேசிட்டு ஹரே கிருஷ்ணா பிரபு எப்படி இருக்கீங்க, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா. அப்புறம் அவன் என்னாச்சு, அது இந்த ப்ரோக்ராம் முடிச்சு ஹரே கிருஷ்ணா அந்த பிஸ்னஸ் என்னாச்சு, ஹரே கிருஷ்ணா ஜபமாலை. ஸோ இப்படி இருக்கக்கூடாது. மந்திரம் சொல்கிறோம் அப்படின்னா இதெல்லாமே தமோ குணம், வேற ஒன்றும் கிடையாது. நம்ம எல்லாத்துலேயும் 3 குணங்களை, இங்கே 3 குணங்களை பற்றி பேசிட்டு இருக்காரு இல்லையா? 3 குணங்கள் அப்படின்னா சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம் அப்படின்ற 3 விஷயங்களை பற்றி பேசிட்டு இருக்காரு. பக்தனுக்கு இதெல்லாம் தேவையில்லை. நம்ம உலகத்தை படைக்க போகிறோமா என்ன, ஏதாவது கிடையாது. இல்லை உலகத்தை நம்ம ஏதாவது பாதுகாக்க போகிறோமா விஷ்ணு போல, அதுவும் கிடையாது. இல்லை உலகத்தை ஏதாவது அழிக்க போகிறோமா, அதுவும் கிடையாது. அதனால் சிருஷ்டி, ஸ்திதி, பிரளயத்தை பற்றி நம்ம பெருசாக பேசி பிரயோஜனம் கிடையாது. ஆனால் இந்த 3 குணங்களை பற்றி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா கிருஷ்ணர் பார்த்தீங்கன்னா பகவத்கீதையில் நிறைய ஸ்லோகத்தை பார்த்தோம்னா இந்த 3 குணங்களை பற்றி தான் பேசுகிறார். முதல் 6 அத்தியாயத்தில் பார்த்தோம் அப்படின்னா நிஷ்காம கர்மயோகத்தை பற்றி அதிகம் பேசுவார். நடுவில் இருக்கக்கூடிய 6 குணங்களை பார்த்தோம் அப்படின்னா பக்தனுடைய குணங்களை பற்றி அதிகம் பேசுவார்.
கடைசியில் இருக்கக்கூடிய 6 குணங்களை, கடைசியில் இருக்கக்கூடிய 6 அத்தியாயங்களை பார்த்தோம் அப்படின்னா முக்குணங்களை பற்றி அதிகம் பேசுவார். அப்போ இந்த 3 குணங்களை பற்றி கிருஷ்ணர் என்ன பண்ணியிருக்கார், பகவத்கீதை ரொம்ப எக்ஸ்டென்சிவாக பேசியிருக்கார். இந்த உலகம் முழுவதும் என்னதான் இருக்கு, 3 குணங்களால் நிரப்பப்பட்டிருக்கு. நாம் சம்சாரத்தில் கஷ்டப்படுறோம், பிரகிருத்தினால கஷ்டப்படுறோம் அப்படின்னு என்ன அர்த்தம், இந்த 3 குணங்களால கட்டுப்படுத்தப்பட்டிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். அதனால என்ன பண்ணணும்னா, ஒரு புத்திசாலி என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த 3 குணங்கள் எப்படி செயல்படுது அப்படிங்கிற விஷயத்தை ஜாக்கிரதையாக கவனிச்சு, எதற்காக கவனிக்கணும், குணங்கள்ல இருந்து வெளியில வரதுக்காக கவனிக்கணும். இது தமோ குணம் இருக்கு, இங்க ரஜோகுணம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்து கிண்டல் பண்றதுக்காக கிடையாது. நம்மை நாம என்ன பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சமா குணங்கள் இருந்து மேல 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 உயர்த்தி கொண்டு வரணும். முதல்ல நம்முடைய ஜபத்துல இருந்து ஆரம்பிக்கணும். நம்முடைய ஜபம் எப்படி இருக்கு, தமோ குணத்துல இருக்கா, ரஜோ குணத்துல இருக்கா, சத்வ குணத்துல இருக்கா, இல்லை ஜபம் இருக்கா? முதல்ல 3 குணங்களுக்கு அப்பாற்பட்டு சண்டாளர்களா மிலேச்சர்களா மாறிட்டோமா? சண்டால மிலேச்சர்கள் அப்படின்னு என்ன தெரியுமா அர்த்தம்? யாரை சண்டாளர்கள் சொல்லி சொல்றோம் தெரியுமா? மிலேச்சர்கள் யார் தெரியுமா சொல்லுவோம்? யார் ஒருத்தனால சரியா ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியாத, உச்சரிக்க முடியாத, அவங்களுக்கு என்ன சொல்றாங்க, மிலேச்சர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். வெஸ்டர்ன் பீப்புள் என்ன சொல்லுவோம், மிலேச்சர்கள் சொல்லி சொல்லுவோம். ஏன்னா அவங்களால என்ன பண்ண முடியாது, சான்ஸ்கிரிட்டை சரியா உச்சரிக்க முடியாது, அவங்களாம் மிலேச்சர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ நம்ம ஜபம் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்க்கணும். நம்ம ஜபம் மிலேச்ச ஜாதியில போயிடுச்சா, இல்லை குறைஞ்சபட்சம் தமோகுணத்தில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரம் 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 என்ன மந்திரம் சொல்றாங்க அப்படின்னு என்ன சொல்றாங்கன்னே தெரியல. கிருஷ்ணா அப்படின்னு என்ன பண்ண முடியல, அவங்களால தெளிவா சொல்ல முடியல. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ராம ராம ஹரே ஹரே, ஹரே ஹரே, ஹரி ஹரி, ஹரே ஹரே, என்னமோ சொல்றது. ராம ராமோ ராமோ ராமோ, கிருஷ்ணோ கிருஷ்ணோ. இது ஜபமே கிடையாது, இது ஹரே கிருஷ்ண மந்திரமே கிடையாது. குறைஞ்சபட்சம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, முதல்ல தமோ குணத்தில் நம்ம கொண்டு வர முயற்சி பண்ணோம். தமோ குணத்துலேருந்து என்ன பண்ணுங்க, அடுத்தது ரஜோகுணத்துக்கு, ரஜோகுணத்துலேருந்து சத்துவகுணத்துக்கு. அப்படியா? வேண்டாம், தயவு செஞ்சு என்ன பண்ணுங்க, டேரெக்டாக சத்துவகுணத்துக்கு வந்துருங்க இல்லையா? தமோ குணத்தில் இருந்தாலும் சரி, ரஜோகுணத்தில் இருந்தாலும் சரி. ஸோ முதல்ல உங்களுடைய சாண்டிங் என்ன பண்ணுங்க, சரிப்படுத்த முயற்சி பண்ணுங்க. எப்போ நீங்கள் சாண்டிங்கை சரிப்படுத்திட்டீங்களோ அப்போ எல்லாமே சரியாயிடும். எப்போ நீங்கள் சாண்டிங்கை சரிப்படுத்தலையோ அப்போ எல்லாம் சரியா இருந்தாலும் எல்லாமே கெட்டு போயிடும் இல்லையா? ஏன்னா அடித்தளம் அதுதான். அஸ்திவாரம் ஸ்ட்ராங்காக இருந்தால் என்ன ஆகும், பில்டிங்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். இல்லை சார், நான் போட்ட சீலிங்லாம் ரொம்ப ஸ்ட்ராங் சார், நான் வச்ச பில்லெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங் சார், நான் வச்ச ஊஞ்சல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங் சார், வச்சிருக்க லைட்லாம் 100 வருஷம் எரியும் சார், கப கப கபன்ட்டு என்னமோ சொல்லிட்டு இருக்கலாம். ஆனால் எது வீக்கு, பேஸ்மெண்ட் வீக் ஆச்சுன்னா என்ன ஆகும், எல்லா ஸ்ட்ராங்கும் மடையில் கீழே விழுந்துடும். அதுபோல் நாம் பக்தியில் எல்லா விஷயத்துலையும் ஸ்ட்ராங்காக இருக்கலாம், பிரபு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துலேயும் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தெரியலாம். ஆனால் எதை கோட்டை விட்டுடுறோம், ஜபத்தை கோட்டை விட்டுட்டோம் அப்படின்னா நாம் எதை செய்தும் பிரயோஜனம் கிடையாது. அது பக்தியாக இருந்தாலும் சரி, பௌதிகமாக இருந்தாலும் சரி. குறிப்பாக பக்தர்களுக்கு சண்டே மார்னிங் அப்படிங்கிறது பொதுவாக காங்கிரிகேஷன் பக்தர்களுக்கான உபன்யாசமாக இருக்காங்க. நான் பக்தர்களை குறிச்சே பேசிகிட்டு இருக்கேன், புதுசாக வரவங்களும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஜபம் அப்படிங்கிற ரொம்ப முக்கியம். முதல்ல நம்ம சரி பண்ண வேண்டியது தான் ஜபம் தான், மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஒரு போட்டு கப்பல் நடுக்கடலுக்கு போயிடுச்சு, கப்பலில் ஓட்டை விழுந்துருச்சு. முதல்ல நம்ம செய்ய வேண்டிய கடமை என்னதான், ஓட்டையை அடைக்க வேண்டியதுதான். சார் கேஸ் இல்லை சார், ஏசி சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குது, மத்தியானம் லஞ்சுக்கு இன்னும் பன்னீர் குருமா செய்யவே இல்லை, இதெல்லாம் பிரச்சனை கிடையாது. இந்த பிரச்சனைலாம் அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல தீர்க்க வேண்டிய பிரச்சனை என்னது, கீழே இருக்கக்கூடிய ஓட்டையை அடைக்கணும். இல்லைன்னா என்ன ஆகும், பன்னீர் குருமா செஞ்சு சாப்பிட்டுட்டே இருக்கலாம், சாப்பிட்டுட்டு இருக்கும்போது என்ன ஆயிடும், உள்ளார இறங்கிடுவோம் இல்லையா? அதனால் ஃபஸ்ட்டு விஷயம் ஃபஸ்ட்டு இல்லையா? ஃபஸ்ட் திங் ஹேஸ் டு பி டெல்ட் இன் ஃபஸ்ட் வே. முதல் விஷயத்தை முதல்ல பார்க்கணும். அதே போல் நாம் எல்லோரும் நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய, கவனிக்க வேண்டிய, எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய முதல் விஷயம் என்னது, நம்முடைய ஹரே கிருஷ்ண மந்திர ஜபம் இல்லையா? அதனால் என்ன பண்ணுங்க, இன்னையிலிருந்து கொஞ்சம் தீவிரமாக ஆலோசனை பண்ண ஆரம்பிங்க. நம்ம சரியாக தான் சாண்டிங் பண்ணுறோமா? நம்ம 16 மாலை பண்ணுறோம், 64 மாலை பண்ணுறோம், 128 மாலை பண்ணுறோம் அப்படிங்கிற ரெண்டாவது விஷயம்.
குறைஞ்சபட்சம் ஒரு மாலையாவது முழு கவனத்தோட பண்ணுறோமா அப்படிங்கிறது தான் முக்கியம் இல்லையா? ஏன்னா நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு மந்திரத்துக்கும் மனுஷங்க நடந்துட்டு தான் இருப்பாங்க. இங்கே பாருங்கள், எல்லாரும் காலாக நடந்து போகிறாங்க, யாராவது தலைகள் நடந்து போனால் திரும்பி பார்க்கலாம் நீங்கள். ஸோ மனுஷங்களாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க? கண்டிப்பாக நடந்து போயிட்டு தான் இருப்பாங்க. அந்த விஷயத்தை பற்றி பேசலை. ஜபம் அப்படிங்கிறது நம்ம ஒரு மாலையை அதை என்ன பண்ணணும்? நம்ம முழு கான்சன்ட்ரேஷனோட பண்ண ஆரம்பிக்கணும். உண்மையில் சொல்ல போனோம் அப்படின்னா யோக சாஸ்திரத்தில் சொல்லப்படுது, யோகிகள்லாம் போய் காட்டில் உட்காந்து தவம் பண்ண ஆரம்பிப்பாங்களா? தவம் பண்ணும்போது எவ்வளோ நேரம் தவம் பண்ணுவாங்க தெரியுமா? ஒரு நிமிஷம், ஒரே நிமிஷம் தவம் பண்ணுவாங்க. அந்த ஒரு நிமிஷம் அவங்க மனசை கட்டுப்படுத்திட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு பெரிய வெற்றி. அன்னைக்கு ஒரு நிமிஷம் தவம் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் மற்ற காரியங்கள் அவங்க செயல்பட்டு இருப்பாங்க. மறுபடியும் என்ன பண்ணுவாங்க? அடுத்த நாள் உட்காந்துப்பாங்க, அதே ஒரு நிமிஷம் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் என்ன பண்ணுவாங்க? அதே இடத்துல உட்காந்து அந்த ஒரு நிமிஷத்தை உட்காந்து என்ன பண்ணுவாங்க? மைண்டை கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்ணுவாங்க. இப்படியே ஒரு 3 மாதம் ஓட்டுவாங்க. 3 மாதம் என்ன பண்ணுறாங்க? அவங்க வெறும் அந்த ஒரு நிமிஷத்தை என்ன பண்ணுறாங்க? கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. அதையும் கிடையாது, ஒரே நிமிஷத்தை மறுபடியும் 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 அந்த ஒரு நிமிஷத்தை மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணி என்ன பண்ணுறாங்க? அவங்களுடைய மனசை கட்டுப்பாடு கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் மெதுவாக இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, 5 நிமிஷம் அப்படி இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அதை 10 நிமிஷம் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அது ஒரு நாள் ஆகும். அதுக்கப்புறம் அது ஒரு வாரம் ஆகும். இப்படி தான் சமாதி நிலைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பிப்பாங்க. ஸோ அதே போல் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை ஜபம் ஆரம்பிக்கும் பொழுது நம்மால் குறைஞ்சபட்சம் 3 மந்திரம். எத்தனை மந்திரம்? 3 மந்திரத்தை நீங்கள் கான்சன்ட்ரேஷன் கொஞ்சம் கூட கெடாமல் முழு கவனத்தோடு இந்த மந்திரத்தை சொல்ல முயற்சி பண்ணி பாருங்கள். வெறும் 3 மந்திரத்தை. அதுவே பெரிய விஷயம் நம்மளுக்கு இந்த கலியுகத்தில். ஏன்னா கலியுகத்தில் ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் அதிகமாக இருக்கு இல்லையா? நம்மளால் சொல்லவே முடியாது. ட்ரை வேணால் பண்ணி பாருங்க, அப்போ உங்களுக்கு தெரியும் நம்ம செய்கிறது ஜபமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. 3 மந்திரம் சொல்லுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க? ஒரு மாலைக்கு வாங்க. பிரபு, இந்த ஒரு மாலை பண்ணுற வரைக்கும் நான் என்ன பண்ண மாட்டேன்? எந்திரிக்க மாட்டேன், கண்ணை திறக்க மாட்டேன், அந்த பக்கம் இந்த பக்கம் பார்க்க மாட்டேன், யார் சொல்கிறதையும் கேட்க மாட்டேன், என்னுடைய மைண்டில் எந்த தாட்ஸையும் கொண்டு வர மாட்டேன். உட்காந்து என்ன பண்ண போகிறேன்? நான் மந்திரத்தை மட்டும் தான் கேட்க போகிறேன். அப்படி என்ன பண்ணும்? உட்காந்து பிடிவாதமாக உட்காந்து சேன் பண்ண ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் அதை கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணும். 4 மாலை. இந்த 4 மாலை பண்ணுற வரைக்கும் நான் எதையுமே செய்ய மாட்டேன். யார் என்ன செஞ்சாலும் சரி, நான் என்ன பண்ண மாட்டேன்? எந்திரிக்கவே மாட்டேன். உட்காந்து சாண்டிங் தான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணும்? ஃபெவிகால் போட்டு உட்கார வச்சா எப்படி ஒட்டிட்டு உட்காந்துட்டு இருக்கும், அது போல் உட்காந்துருக்கும். இதனால தான் பக்திவினோத் தாக்கூர் சொல்கிறாரு, அவர் ஜபம் எப்படி தெரியுமா பண்ணுவார்? பக்திவினோத் தாக்கூர் அவ்வளோ பெரிய ஆச்சாரியர் தானே. அவர் சொல்கிறாரு, அவர் ஒரு சின்ன ஒரு பில்டிங் மாதிரி ஒன்று கட்டி வச்சுருப்பார். சின்ன பில்டிங்னா ஒருத்தர் உட்கார அளவுக்கு. பஜன் குட்டீர் அப்படின்னு அதுக்கெல்லாம் பேர் வச்சுருப்பாங்க. குட்டீர்னா சின்ன இடம். குட்டீர்னா படுக்கிற இடம் கிடையாது. படுக்கிற மாதிரி யாராவது என்ன பண்ணுவோம்? அப்படியே ஜபம் பண்ணிக்கிட்டே கொஞ்ச நேரம் அப்படியே சாஞ்சிரும். அதனால் அந்த மாதிரிலாம் இடம் கொடுக்க மாட்டார். சின்ன இடமா இருக்கும், ஒருத்தர் உட்கார அளவுக்கு இடம் இருக்கும். மேலே என்ன பண்ண முடியாது? எந்திரிக்கவும் முடியாது. எந்திரிச்சா தட்டும் இல்லையா? கரெக்டாக ஒருத்தர் உட்கார அளவுக்கு இடம் இருக்கும். உள்ளே போய் உட்காந்துப்பாரு. உட்காந்துக்கிட்டு கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிடுவார். க்ளோஸ் பண்ண என்ன இடம்? உள்ளார ஃபுல்லாக இருட்டாக மாறி போயிடும். காதில் 2யும் பஞ்சு வச்சு க்ளோஸ் பண்ணிடுவார். மூக்குகளை வச்சிடக்கூடாது, காதில் வச்சிருந்தோம் இல்லையா? மூக்கில் வச்சா அப்புறம் முழு சமாதிக்கு போயிடும். காதில் 2 பஞ்சு வச்சுக்கிறார். அப்புறம் கண்ணை என்ன பண்ணுறார்? நல்லா இறுக்கி ஒரு துணியை வச்சு கட்டிடுறார். கட்டிட்டு என்ன பண்ணுவாரா? ஜபம் பண்ணுவாரா? அப்படி ஜபம் பண்ணால் அவருக்கு கான்சன்ட்ரேஷன் வரும்னு சொல்லி சொல்கிறார். நாம் என்ன பண்ணுறோம்? நடந்துக்கிட்டு இந்த பக்கம் பார்த்துக்கிட்டு அந்த பக்கம் பார்த்துட்டு செல்ஃபோன். காலையில் நாம்ளும் என்ன பண்ணுறோன்னா இங்கே செய்ய முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம். காலையில் 6 மணி வரைக்கும் என்ன பண்ணக்கூடாது? யாருமே எந்திரிக்காமல் உட்காந்து ஒரே இடத்துல சேன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் நம்மளால் முடியறது கிடையாது. காரணம் என்ன? நம்மளே யோசிச்சு பார்க்கலாம். நம்ம எல்லாருமே தூய பக்தர்கள் கிடையாது. நம்ம எல்லாரும் நம்மளுடைய ஜபம் இன்னும் எப்படி தான் இருக்குது? ரஜோகுணத்துலேயும் தமோ குணத்துலையும் தான் இருக்குது. நீங்கள் பக்தர்கள் யாரையாவது கையில் மாலை வச்சுட்டு இந்த சேவை பண்ணுறாங்க அந்த சேவை பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஜபமும் பண்ண மாட்டாங்க, சேவையும் ஒழுங்காக பண்ண மாட்டாங்க அப்படின்னு அர்த்தம். நீங்கள் இங்கேயே பக்தர்களே பாருங்கள், கையில் மாலை வச்சுட்டே சுற்றிட்டு இருப்பாங்க. பெரிய சேவை பண்ணுற மாதிரி எல்லாம் சேவை பண்ணிக்கிட்டு ஜப மாலை கையில் வச்சுட்டே இருப்பாங்க. தேவையில்லை. ஒன்று சேவை பண்ணணும், இல்லைன்னா ஜபம் பண்ணணும் இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா தினசரி உட்காந்துக்கிட்டு ஒரு மாலை என்ன பண்ணலாம்? கான்சன்ட்ரேஷனோட சேன் பண்ண ஆரம்பிக்கலாம். கோயிலில் உட்காந்து நான் பெரிய பக்தன், இப்போ நான் உட்காந்து சேன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி செஞ்சால் எல்லாரும் உங்களை சுற்றி ஃபோட்டோ எடுத்துகிட்டு போவாங்க. இன்றைக்கி அது ஒரு பெரிய விஷயமாக போயிடுச்சு. யாராவது உட்காந்து சின்சியராக சேன் பண்ணாங்கன்னா அதை எல்லாரும் வீடியோ ஃபோட்டோ எடுக்கிறது. யாராவது கீர்த்தனை டான்ஸ் பண்ணாங்கன்னா அதை வீடியோ ஃபோட்டோ எடுக்கிறது.
என்ன காரணம்னா இவங்கெல்லாம் வந்து அழிந்து வரக்கூடிய உயிரினங்கள். நம்ம என்ன பண்ணுவோம், ரொம்ப ரேர் பீஸ்லாம் அடிக்கடி ஃபோட்டோ எடுப்போம்ல, அது போல் இன்னைக்கு யாராவது வேஷ்டி சட்டை போட்டோன்னே ஃபோட்டோ எடுக்கிறோம். அதெல்லாம் நடக்குது இல்லையா? அன்றைக்கி காலேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பொங்கல் திருவிழாலாம் கொண்டாடி இருக்காங்க. ஸோ பொங்கல் திருவிழா என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் வேஷ்டி சட்டை சாரியில் வந்து எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. ஏன்? இதெல்லாம் அழிந்து வரக்கூடிய என்ன சொல்கிறது கலாச்சாரம் அப்படின்னு அர்த்தம். கரெக்டு தானே? எல்லா காலேஜ் பசங்க ஃபோட்டோ எடுத்துக்கிறது. பாரு, கடைசி முறையாக ஒன்று என்ன இந்த ரூபத்தில் பார்த்துக்கோ, மறுபடியும் என்ன இந்த ரூபத்தில் எப்போ பார்க்க போகிறேன்னு தெரியல இல்லையா? அப்படி தான் இருக்கும். அப்போ என்ன பண்ணணும், ஜபம் பண்ணும் பொழுது நமக்குன்னு ஒரு கான்சன்ட்ரேஷனான ஒரு இடத்த எடுத்துக்கிட்டு, ஏகாக்கி அப்படின்னு பக்தனுக்கு ஒரு பெயர் இருக்குது. ஏகாக்கி அப்படின்னா சாலிட்டரி பிளேஸ். எப்போ பார்த்தாலும் கும்பலோடையே சேர்ந்து போயிட்டு இருக்கக்கூடாது. எப்பயாவது நமக்குன்னு ஒரு தனியான இடத்த எடுத்துக்கிட்டு தனிமையில் இருந்து என்ன பண்ணணும், இந்த ஹரே கிருஷ்ண மந்திரத்தை சாண்ட் பண்ணணும். அப்போ கான்சன்ட்ரேஷன் நம்மளுக்கு வரத்துக்கு முயற்சி பண்ணலாம். ஆனால் கான்சன்ட்ரேஷன் வரது இன்னொரு நல்ல டிப்ஸ் ஒன்று இருக்குது. கேட்க விரும்புகிறீங்களா யாராவது? சரி, ஜபம் செய்கிறதுக்கு இன்னொரு கான்சன்ட்ரேஷன் வருது. என்ன தெரியுமா டிப்ஸு? நல்ல கீர்த்தனை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஜபத்தில் நல்ல கான்சன்ட்ரேஷன் வரும். ஸோ கீர்த்தனம் அப்படிங்கிறது தான் இந்த கலியுகத்தினுடைய தர்மம் இல்லையா? கலியுகத்துடைய தர்மம் ஜபம் கிடையாது இல்லையா? நாம சங்கீர்த்தனம் அப்படி தான் சொல்கிறோம் இல்லையா? திரேதாயாம் யஜதோமகை துவாபரே பரிச்சரியாயாம் கலௌ தத் ஹரி கீர்த்தனாத் ஹரேர் நாம ஹரேர் கேவலம் கலௌ நாஸ்தியேவ கதிரண்யத. ஹரிநாம சங்கீர்த்தனம் அப்படின்னு சொல்லுவோம். சங்கீர்த்தனம் என்னது? சேர்ந்து செய்வது இல்லையா? தனித்தனியாக செய்வது கிடையாது. தனித்தனியாக செய்வது பேர் ஜபம், சேர்ந்து செய்வதுக்கு பேர் சங்கீர்த்தனம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நாம் ஜபம் செய்யும் பொழுது என்ன பண்ணோம் அப்படின்னா, பக்தர்களோட சேர்ந்து ஜபம் செஞ்சால் என்ன ஆகும், நம்மளுக்கு கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறது ஓரளவுக்கு அதிகமாகும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். பக்தரோட உட்காந்து என்ன பண்ணுங்கள், உட்காந்து சாண்ட் பண்ண முயற்சி பண்ணுங்கள், கான்சன்ட்ரேஷன் அதிகமாகும். இன்னொரு விஷயம், கீர்த்தனில் அதிகம் ஈடுபடும் பொழுது, கீர்த்தன் நீங்கள் அதிகம் ஈடுபட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறது ஜபத்தில் அதிகமாகும். ஸோ பக்தர்கள்லாம் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு, இப்போ மட்டும் கிடையாது, இது ஏற்கனவே பழக்கத்தில் இருந்த சைத்தன்ய மகாபிரபு காலத்துலேருந்து இருக்கிறது தான். சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்ணுவார் அப்படின்னா, இரவு நேரம் முழுவதும் கீர்த்தனை பண்ணுவார். கீர்த்தன் மேலான்னு சொல்கிறோம் இல்லையா? கீர்த்தன் மேலா வருஷத்துக்கு ஒரு தடவை கிடையாது, தினமும் கீர்த்தன் மேலா தான். வருஷத்துக்கு ஒரு மூளை வச்சானா அதுக்கு பேர் கீர்த்தன் மேலா கிடையாது இல்லையா? ஏதோ எக்ஸிபிஷன். வெளியில் கூட மக்கள் என்ன பண்ணுவாங்க, எக்ஸிபிஷன் வைப்பாங்கல்ல, வருஷத்துக்கு ஒரு தடவை ஏதாவது சந்தை போட்டு எக்ஸிபிஷனோட வச்சுட்டு இருப்பாங்க. பட் நமக்கு என்ன தான், தினமும் கீர்த்தன் மேலே தான் நமக்கு. அப்போ என்ன பண்ணும், பக்தர்கள் தினசரி கூடி எல்லாரும் என்ன பண்ணணும், கீர்த்தனை பண்ணணும். அதே போல் நம்முடைய வீடுகள் என்ன பண்ணலாம், நம்ம கீர்த்தனம் அப்படின்ற விஷயம் செய்யலாம். சைத்தன்ய மகாபிரபு ஆரம்பத்தில் தான் செய்ய ஆரம்பித்தார். ஸ்ரீவாஸ் அங்கன் அப்படின்ற ஸ்ரீவாஸ் தாக்கூருடைய வீட்டில் இரவு நேரம் முழுவதும் என்ன பண்ணுவார், அவர் கீர்த்தனை பண்ணுவார். அதே போல் தான் இப்போ ரஷ்யாவில் பக்தர்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ரஷ்ய பக்தர்கள் இப்போ ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பாங்க டிவோஷனில், ரொம்ப நல்லா சின்சியராக ரொம்ப சீரியஸாக பக்தியில் இருப்பாங்க. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அவங்க என்ன பண்ணுவாங்க, நிறைய கீர்த்தனில் ஈடுபடுவாங்க. என்ன அவங்களுக்கு ஒரு மெத்தட் இருக்குன்னா, வாரத்துக்கு ஒரு நாள் அவங்க சூஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு பக்தருடைய வீட்டுக்கு போயிட்டு எல்லா பக்தர்களும் உட்காந்து என்ன பண்ணுவாங்க, கீர்த்தன் மட்டும் பண்ணுவாங்க. 2 மணி நேரம் 3 மணி நேரம் என்ன பண்ணுவாங்க, வெறும் கீர்த்தன் மட்டும்தான். மெலோடிஸ் மாற்றிட்டே இருக்க மாட்டாங்க, அதாவது டியூனை மாற்றிட்டே இருக்க மாட்டாங்க. இந்த டியூன் பாடுறது, அடுத்த டியூன் பாடுறது, என்ன டியூன் பாடுறாதே ஒன்றும் தெரியாது. அந்த மாதிரி இல்லாமல் ஒரே டியூன் என்ன பண்ணுவாங்க, தொடர்ந்து ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் அரை மணி நேரம் என்ன பண்ணுவாங்க, பாடிட்டே போவாங்க. அப்போ என்ன வரும்னா, நம்மளுக்கு அந்த மந்திரத்தில் என்ன வரும், கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறது வர ஆரம்பிக்கும், டியூனை மறந்து போயிடும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, 2 மணி நேரம் 3 மணி நேரம் என்ன பண்ணுவாங்க, நல்லா கீர்த்தனை பண்ணிகிட்டே இருப்பாங்க, மெலோடிஸாக கீர்த்தனை பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சாண்ட் பண்ணி பாருங்களேன், உங்கள் சாண்டிங் எப்படி இருக்கும், ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக இருக்கும். அதனால் பக்தர்களுக்கு இது ஒரு விண்ணப்பமும் இருக்குது. யாராவது நீங்கள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்களும் இந்த ஹரே கிருஷ்ண மந்திரத்தில் நிறைய ருச்சி வளர்த்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணலாம், இந்த மாதிரி சின்ன சின்ன கீர்த்தன் மேலாவை வீட்லேயே அரேஞ்ச் பண்ணலாம். ஸோ என்ன பண்ணணும், இதுக்கு நீங்கள் யாரையும் கூப்பிடக்கூடாது, அதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது. நீங்கள் யாரையாவது சொந்தக்காரங்க, உங்கள் உறவினர்கள், நண்பர்கள்லாம் கூப்பிட்டுருவீங்க. கூப்பிட்டா என்ன பண்ணுவீங்க, கீர்த்தனை நடந்துட்டு இருக்கோம். வாங்க 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 பிரபு, வாங்க 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 மாதாஜி, வாங்க வாங்க, நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கா, பூ எடுத்துக்கோங்க, சத்திரம் எடுத்துக்கோங்க, உட்காருங்க. இதெல்லாம் வேலைக்கே ஆகாது. கீர்த்தனில் உட்காந்துட்டா கீர்த்தன் மட்டும்தான் பண்ணணும். மற்ற எந்த கான்சன்ட்ரேஷன் சுற்றி அந்த பக்கம் இந்த பக்கம் வேடிக்கை பார்க்கறது இருக்கவே கூடாது. அப்புறம் மறுபடியும் என்ன ஆகிடாது, கீர்த்தன் மேலே இருக்காது, மறுபடியும் கெட்டுக்கு எதிராக மாறி போயிடும். அப்படி இருக்கக்கூடாது. யாரையும் கூப்பிடாதீங்க,
அப்படியே கூப்பிட்டாலும் சொல்லிடுங்க, இந்த டைம்குள்ளே வந்துடணும், இந்த டைம் தான் எந்திரிச்சு போகணும்னு சொல்லிட்டு. கான்சன்ட்ரேஷன் அப்போ தான் இருக்கும். நம்மளே பாருங்கள், கிளாஸ் நடந்துட்டு இருக்கும்போது யாராவது எந்திரிச்சு போனால் என்ன ஆகுது, உடனே எல்லாரும் திரும்பி பார்க்குறோம், நடந்து போகிறாங்களே அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்குறோம். இது கான்சன்ட்ரேஷனே இருக்காது. அப்போ தான் அதனால என்ன பண்ணுறாங்கன்னா, அப்போல்லாம் செமினார் ஹால் இருக்கணும், ஒரு சின்ன ரூம் இருக்கும். அந்த சின்ன ரூமில் என்ன பண்ணுவாங்க, போட்டு அடைச்சி வச்சுருவாங்க. எல்லாரும் உட்காந்து கேட்க வேண்டியது தான், வெளியில் போகலாம் முடியாது. இப்போ என்ன இருக்குது, கோயிலெலாம் ஓப்பனாக இருக்கனால எல்லாரும் ஸ்வயின்னு வராங்க, அங்கே போய் தரிசனம் பண்ணுறாங்க, சுவாமி கிட்ட போய் வேண்டுறாங்க. சுவாமி அவங்க பெருசாக நினச்சிட்டு இருக்காங்க, பாகவத்தை விட அங்கே போய் தரிசனம் ரொம்ப முக்கியம் நினச்சிட்டு இருக்காங்க. உங்களுக்கு புரியறது கிடையாது. பாகவதம் நடக்கும்போது என்ன பண்ணும், உட்காந்து பாகவதம் தான் கேட்கணும். நேராக பூ பக்தர்கள் இது முக்கியமாக கடைபிடிக்க வேண்டியது. புதிய நபர்களுக்கு தெரியாது, புதுசாக அவங்க என்ன பண்ணுவாங்க, நேராக வந்து பகவானை பார்க்க போவாங்க. அது அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் பக்தர்களாக இருக்கவங்க நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பாகவதம் நடக்குது, கீர்த்தனை நடக்குது, என்ன பண்ணுவோம், உட்காந்து அதில் ஈடுபடணும், கீர்த்தனத்தில் ஈடுபடணும், பாகவத்தில் ஈடுபடணும். ஏன்னா அதில் தான் கிருஷ்ணர் இருக்கார், பாகவத்தில் தான் கிருஷ்ணர் இருக்கார், கீர்த்தனில் தான் கிருஷ்ணர் இருக்கார். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி சின்ன சின்ன கீர்த்தன் மேலே என்ன பண்ணலாம், வீடுகள்லேயே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். வேறு ஒன்றும் பண்ண தேவையில்லை, யாரையும் கூப்பிடணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. வீட்டில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் ரொம்ப க்ளோஸாக இருக்கவங்க இருந்தாலும் பரவாயில்ல, கூப்பிட்ருங்க, டைம் சொல்லிடுங்க. 6:30னா 6:30, அதுக்கு மேலே கதவை க்ளோஸ் பண்ணிடலாம், கதவை லாக் பண்ணி வச்சுருங்க, விட வேண்டாம், ஒன்றும் கவலையே கிடையாது. இதெல்லாம் நம்ம வந்து பாரபட்சமே பார்க்கக்கூடாது. எதில் சின்சியராக இருக்கணும், எதில் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும், அது ஸ்ட்ரிக்டாக இருக்கலாம். சைத்தன்ய மகாபிரபு அப்படி தான் இருந்தார். சைத்தன்ய மகாபிரபு சாக்ஷாத் கிருஷ்ணர் தான். அவர் வந்து கீர்த்தனை பண்ணுவார், கீர்த்தனை பண்ணும்போது சொல்லிடுவார், யாரும் உள்ளே வரக்கூடாதுப்பா, பக்தர்கள் மட்டும்தான் உள்ளே இருக்கணும். பக்தர்கள் எப்படிப்பட்ட பக்தராக இருக்கணும், சேம் மைண்டட், லைக் மைண்டட் பீப்புளாக இருக்கணும். பொறாமையோட இல்லை வந்து ஏனோ தானு பண்ணுறவங்க இது யாரும் உள்ளே விடாதீங்கன்னு சொல்லிடுவார். ஏன்னா அவங்க வந்தாங்கன்னா கீர்த்தனத்தை கெடுத்துருவாங்க. அவங்க கான்சியஸ்னஸ் இருக்கு இல்லையா, எப்படா முடியும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்கன்னா கீர்த்தனில் டேஸ்ட் வராது. கிருஷ்ணர் அங்கே வரமாட்டார். கீர்த்தனம்னா என்னது, கிருஷ்ணன் நம்ம என்ன பண்ணுறோங்க, அழைக்கிறோம் இல்லையா, வரவேற்கிறோம். ஸோ கிருஷ்ணரை வரவேற்கிற, இப்போ யோசிச்சு பாருங்கள், கல்யாண வீட்டில் ஒரு 10 பேர் நின்றுருக்காங்க. 10 பேர் என்ன பண்ணுறாங்க, வாங்க வாங்கன்னு சொல்கிறாங்க. ஒருத்தர் மட்டும் நின்று, ஏன்டா வந்த நீ போனா அந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் மூஞ்சி மட்டும் குறன்னு பார்த்துட்டு தான் என்ன ஆகும், வந்தவருக்கு நல்லா இருக்காது இல்லையா, அதை வரவேற்பு மாதிரி இருக்காது. பக்கத்தில் பையன் ஹேன்னு ஏதோ ஏதோ காட்டிகிட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்க, நல்லா இருக்காது, பார்க்கறதுக்கு அசிங்கமாக இருக்கும். அதுபோல் நம்ம என்ன பண்ணணும்னா, கீர்த்தனை பண்ணும் பொழுது லைக் மைண்டட் பீப்புளாக இருக்கணும். அங்கே பொறாமை இருக்கக்கூடாது, கோபம் இருக்கக்கூடாது, ஆலசியம் இருக்கக்கூடாது, சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது, எப்படா முடியும்னு சொல்லி டைம் பார்க்கக்கூடாது. எல்லாத்தையும் வாட்செல்லாம் ஓரம் எடுத்து வச்சிடணும், ஃபோன்லாம் வீட்டிலே வச்சுட்டு வந்துடணும். அங்கே வந்து எதையும் பார்க்கக்கூடாது. என்னதான் அங்கே இருக்கணும், கீர்த்தனை மட்டும்தான் இருக்கும் இல்லையா. கீர்த்தனை முடிச்சு உங்களுக்கு டைம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, பிரபு டைம் 10 மணி ஆயிடுச்சு, நைட்டு 10 மணி ஆயிடுச்சா, 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம், 10 மணி ஆயிடுச்சா, தெரியவே இல்லையே பிரபு, போன டைமே தெரியலையே அப்படின்னு யோசிக்கணும். நான் பிரபு 10 மணி ஆக்கிட்டீங்களே பிரபு, நல்லாவா இருக்கு இதெல்லாம் அப்படின்னு சொன்னோன்னா நாம் இன்னும் போகிறதுக்கு அங்கே சரியாகவே இல்லை. ஏன்னா கிருஷ்ணர் கிட்ட போனால் அங்கே என்ன பண்ண போகிறோம், கோலோகம் போனால் என்ன பண்ண போகிறோம், நம்ம அங்கே போயிட்டு கீர்த்தனை தான் பண்ண போகிறோம். நாள் ஃபுல்லாக பண்ணி கிருஷ்ணர்கிட்ட டைம் சொல்ல முடியுமா, கிருஷ்ணா டைம் முடிஞ்சிருச்சு, வீட்டுக்கு அனுப்பிச்சு விடு கிருஷ்ணா, நாங்கள் போய் ஏதாவது வீட்டில் சமைச்சு சாப்பிடணும், பொங்கி சாப்பிடணும், வியாபாரத்துக்கு போகணும் சொல்ல முடியாது. ஸோ பக்தியில் நம்மளுக்கு டைமே பார்க்கக்கூடாது. வெளியில் இருக்கக்கூடிய மக்கள் எப்படி இருக்காங்க, டைமே பார்க்குறது கிடையாது. அவங்க பாட்டு உழைச்சிட்டு இருக்காங்க, இல்லை ஊதாரித்தனமாக வெளில சுற்றிட்டு இருக்காங்க. பப்புக்கெலாம் நைட்டு போயிட்டாங்கன்னா டிஞ்சுக்கு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஃபுல்லாக ஆடிட்டு வாந்தி எடுத்து அதிலே போட்டு உரண்டுட்டு அங்கேயே போட்டு புரண்டு அவனை தூக்கிட்டு போய் வீட்டில் போட்டாலும் தெரியும். அது வரைக்கும் அப்படி இருக்கான் அவன், ஃபுல்லாக அந்த பரவசத்தில் இருக்கான். அதுபோல் நம்மள எப்படி இருக்கணும், பக்தி பரவசத்தில் அப்படி இருக்கணும்.